ஓகே டன். ஸோ இன்னைக்கு வந்து மிக்ஸ்டு எக்கானமின்னா என்னன்னு பார்க்கலாம். மிக்ஸ்டு எக்கானமி அப்படிங்கிறது வந்து போத் ப்ரைவேட் செக்டர் பப்ளிக் செக்டர் ரெண்டு பேரும் கோஎக்ஸிஸ்ட் ஆகி ஒர்க் பண்ணுவாங்க எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக. ஓகேங்களா? இப்போ வந்து கம்யூனிசம் அப்படிங்கிறது வந்து பியூர் பிளானட் எக்கானமி அப்படின்னா பியூர் காம்படிஷன் இருக்கிறது வந்து பியூர் மார்க்கெட் எக்கானமிக்கும் பியூர் காம்படிஷன் கம்யூனிசம் அப்படிங்கிறது அப்படின்னா பியூர் காம்படிஷனுக்கு ரெண்டும் சேர்த்துன மாதிரி சோஷியலிஸ்ட் லேர்னிங் கேபிட்டலிஸ்ட் லேர்னிங் ரெண்டுமே இருந்தது அப்படின்னா அது வந்து மிக்ஸ்டு எக்கானமின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரிஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சோஷியலிஸ்ட்டுக்கு வந்து நார்த் கொரியா, சைனா, வெனிசுலா இதெல்லாம் சொல்லலாம். கேபிட்டலிஸ்ட்டுக்கு வந்து பிரான்ஸ், ஸ்வீடன், யூஎஸ்ஏ, ஜப்பானு இதெல்லாம் வந்து கேபிட்டலிஸ்ட். ஓகேங்களா? அவங்களாம் ப்ராஃபிட் மோட்டிவ். ஆனால் நார்த் கொரியா, சைனா, வெனிசுலா மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் என்னென்னா சோஷியலிஸ்ட் எக்கானமி. ஓகேங்களா? ஸோ இந்த எக்கனாமிக் சிஸ்டம் பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மிக்ஸ்டு எக்கானமின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம். இட் டென் டு எலிமினேட் த ஈவில்ஸ் ஆஃப் போத் த கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம். இது வந்து மிக்ஸ்டு எக்கானமியில் டிமெரிட்ஸ் பார்த்தோம்ல கேபிட்டலிசமுக்கு சோசியலிசமுக்கு, அந்த ரெண்டும் வந்து மிக்ஸ்டு எக்கானமியில் வராது. அதை ஃபுல்லாக எலிமினேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த எக்கானமியில் ரிசோர்ஸ் வந்து போத் இண்டிவிஜுவல்ஸும் ஓன் பண்ணியிருப்பாங்க, கவர்மெண்ட்டும் ஓன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளான கண்ட்ரி சொல்லணும் அப்படின்னம்னா இந்தியா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், பிரேசில் இதெல்லாம் வந்து மிக்ஸ்டு எக்கானமி தான். ஓகேங்களா? இப்போ ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்க்கும்பொழுது மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஓன்ட் பை போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக். பப்ளிக்கும் ஓன் பண்ணியிருப்பாங்க, ப்ரைவேட்டும் ஓன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் பார்க்கும்பொழுது கேபிட்டலிஸ்டில் ப்ரைவேட் மட்டும்தான் ஓன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம். கம்யூனிசமில் வந்து ஒன்லி வந்து சோஷியலிசமில் வந்து ஒன்லி வந்து கவர்மெண்ட் மட்டும்தான் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ஓன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து அப்படி கிடையாது, போத் ரெண்டு பேருமே ஓன் பண்ணியிருப்பாங்க. அப்போ பர்ச்சேஸ் பண்ணுற ரைட்ஸும் வந்து போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ரெண்டு பேருக்கும் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ரிசோர்ஸஸ் எல்லா ரைட்ஸும் அந்த எல்லாமே வந்து போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக். ஓகேங்களா? இப்போ கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் மிக்ஸ்டு எக்கனாமியில் எடுத்துக்கும் பொழுது போத் ப்ரைவேட் பப்ளிக் செக்டர் ரெண்டுமே கோ எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும், ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ரைமர்லி வந்து ப்ராஃபிட்காக வந்து அண்டர்டேக் பண்ணுவாங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே. பப்ளிக் ஃபர்ம்ஸ் எல்லாம் கவர்மெண்டால் ஓன் பண்ணது எல்லாமே சோஷியல் வெல்ஃபேருக்காக இது பண்ணுவாங்க. அப்போது சோஷியலிசம் கேபிட்டலிசம் ரெண்டோடைய மெரிட்ஸுமே இதில் வந்துடுது. ஓகேங்களா? அடுத்து வந்து எக்கனாமிக் பிளானிங். சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எக்கனாமிக் பிளான்ஸை. இந்த நேஷனல் பிளான்ஸ் எல்லாமே வந்து யார் கவர்மெண்ட் கார்னர் பண்ணுவாங்க, போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் வந்து அபைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னம்னா எல்லா செக்டராக எக்கனாமிக் ஃபங்க்ஷன் ஆகுறது எல்லாமே அதோட அப்ஜெக்டிவ்ஸ், ப்ரியாரிட்டி, டார்கெட் இது எல்லாமே வந்து அந்த பிளானில் லே டவுன் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன் டு எக்கனாமிக் ப்ராப்ளம். The basic problem is what to produce, how to produce, for whom to produceங்கிறது தானே. அப்போ how to distribute இது எல்லாத்தையுமே வந்து ப்ரைஸ் மெக்கானிசம் இது ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இது எல்லாத்தையுமே வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து சொல்யூஷன் வந்து இது கொடுக்கும். ஓகேங்களா? ஃப்ரீடம் அண்ட் கண்ட்ரோல். Though private has freedom to own resources, produce goods and service and distribute the same, overall control on the economic activity rest in the கொஞ்சம் கண்ட்ரோல் வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருவாங்க மிக்ஸ்டு எக்கனாமியில். சரிங்களா? இதுதான் மெரிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் மிக்ஸ்டு எக்கனாமியில் அப்படின்னா ரேப்பிட் ஃபாஸ்ட்டாக எக்கனாமிக் க்ரோத் நடக்கும். இது வந்து ரேப்பிட் எக்கனாமிக் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதால பப்ளிக் ரெக்குவயர்மெண்ட்ஸையும் போத் ப்ரைவேட் நீட்ஸையும் வந்து டேக் கேர் ஆஃப் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ பேலன்ஸ்டான எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொன்னோம்ல அது வந்து இதோட மெரிட்ஸாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? லைக் பேலன்ஸ்டு க்ரோத் பிட்வீன் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி ரெண்டையும் ஈக்குவலாக கொண்டு போவாங்க. கன்சியூமர் குட்ஸ், கேபிட்டல் குட்ஸ், ரூரல், அர்பன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போவாங்க. ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். மிக்ஸ்டு எக்கனாமியில் கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக வந்து ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுவாங்களாம். ஓகேங்களா? கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ் டைரக்ட்லி ஆர் ப்ரைவேட் செக்டர் இன்டைரக்ட்லி. இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸ் மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸ் டைரக்டாகவும் ப்ரைவேட் செக்டரை இன்டைரக்டாகவும் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. அப்போ கவர்மெண்ட் யூசஸ் த ப்ராக்ரஸிவ் ரேட் ஆஃப் டாக்ஸேஷன் ஃபார் லெவிங் இன்கம் டேக்ஸ் டு பிரிங் அவுட் த எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. அப்போது எக்கனாமிக் பொருளாதார சமத்துவம் ஏற்படணுங்கிறக்கோசரம் என்ன பண்ணுறாங்க, ப்ராக்ரஸிவ் டேக்ஸ் அப்படின்ற ரேட் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படிங்கிற டைப் ஆஃப் டாக்ஸேஷன் வந்து கவர்மெண்ட் யூஸ் பண்ணி இன்கம் டேக்ஸை லெவி பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் டு த சொசைட்டி. என்னென்ன அட்வான்டேஜஸ் வந்து சொசைட்டிக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒர்க்கர்ஸ், வீக்கர் செக்ஷன் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும்
சட்டத்து மூலிமா மினிமம் வேஜ், ரேஷனிங் இந்த மாதிரி ஃபேர் ப்ரைஸ் ஷாப்பு, சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ் கொண்டு வரது மூலிமா அவங்களுக்கும் வந்து வீக்கர் செக்ஷனுக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டையும் சேஃப்கார்ட் பண்ணுதான். ஓகேங்களா, இதுதான் மிக்ஸ்டு எக்கானமியில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லணும் அப்படின்னா கோஆர்டினேஷன் இருக்காது. ஓகேங்களா, ஏன்னா பப்ளிக் செக்டாரும் ப்ரைவேட் செக்டாருக்கும் லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்கும். As both work with a divergent motive, it creates many coordination related problems. ரெண்டும் சேர்ந்து செய்கிற மாதிரியான கோஆர்டினேஷன் இருக்காது. காம்படிட்டிவ் ஆட்டிடியூட் வந்துடும். It is expected that both the government and private should work with a complementary spirit towards welfare of the society. சொசைட்டியோட சமூகத்துடைய நலனுக்காக வெல்ஃபேருக்காக வேலை பார்க்காம காம்ப்ளிமெண்ட்ரியா வேலை பார்க்கணும், ஸ்பிரிட் அப்படி இருக்கணுமே தவிர காம்படிட்டிவ் போட்டுட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆனால் ரியாலிட்டியில் காம்படிட்டிவ் ஆட்டிடியூட் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது ஒரு டிமெரிட்டாக பார்க்கப்படுது. இன்எஃபிஷியன்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் என்டர்பிரைசஸ் ரெமைன்ஸ் இன்எஃபிஷியன்ட் டியூ டு லெத்தார்ஜிக் பியூரோக்ரசி, ரெட் டேப்பிசம், லேக் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் எல்லாம் வந்து இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னம்னா பியூரோக்ராட்ஸ் வந்து அதாவது வந்து ஆட்சியாளர்களுடைய லேசினஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ரெட் டேப்பிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலருக்கே நல்லது பண்ணக்கூடிய ரெட் டேப்பிசம் அப்படின்னு சொல்றது மோட்டிவேஷன் இல்லாதது, இதெல்லாம் இன்எஃபிஷியன்சிக்கு காரணமா இருக்கு. அடுத்தது ஃபியர் ஆஃப் நேஷனலைசேஷன். மிக்சடு எக்கனாமியில பொறுத்த வரையிலும் நேஷனலைசேஷன் ஃபியர் ஆஃப் நேஷனலைசேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரைவேட் என்டர்ப்ரோனர்ஸை இந்த பிஸ்னஸ் ஆப்ரேஷன் அண்ட் இன்னோவேட்டிவ் இனிஷியேட்டிவ்ஸில் வந்து நேஷனலைசேஷனை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஃபியர் ஆஃப் நேஷனலைசேஷன் வந்து தேசியமயமாக்கப்படுமோ அப்படிங்கிற பயம் வந்து என்ன பண்ணுது மிக்ஸ்டு எக்கனாமியில் அப்படின்னா ப்ரைவேட் என்டர்பிரனர்ஸை வந்து பிஸ்னஸ் ஆப்ரேஷனில் இன்னோவேட்டிவ் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்துட்டு வரதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வைடனிங் இன்இக்வாலிட்டியை வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஓனர்ஷிப் ஆஃப் ரிசோர்சஸ், லேக் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், ப்ராஃபிட் மோட்டிவ் ஆஃப் த பீப்புள், இதெல்லாம் வந்து ரிச் புவருக்கான கேப்பை அதிகப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அல்டிமேட்லி இன்இக்வாலிட்டி ஆஃப் கேபிட்டலிசம் அண்ட் இன்எஃபிஷியன்சி ஆஃப் சோசியலிசம் வந்து மிக்சடு எக்கனாமிலையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் சிஸ்டத்தை அதோட அம்சங்களை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. லைக் ஃபீச்சர்ஸ், ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து கேபிட்டலிசமில் நமக்கே தெரியும் ப்ரைவேட் ஓனர்ஷிப், சோஷியலிசமில் பப்ளிக் ஓனர்ஷிப், மிக்சடிசமில் போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஓனர்ஷிப். எக்கனாமிக் மோட்டிவ் வந்து கேபிட்டலிசம் ப்ராஃபிட் மோட்டிவ், சோஷியலிசம் சோஷியல் வெல்ஃபேர். ஆனால் மிக்சடு எக்கனாமியில் வந்து போத் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் ப்ராஃபிட் மோட்டிவ் ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா, சொல்யூஷன் ஆஃப் சென்ட்ரல் ப்ராப்ளம் ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டமாக இருக்கும் கேபிட்டலிசமில். இதில் வந்து சென்ட்ரல் பிளானிங் சிஸ்டமாக இருக்கும். ஓகேங்களா, சோஷியலிசமில் இதில் வந்து போத் சென்ட்ரல் பிளானிங் சிஸ்டம், ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம் ரெண்டுமே இருக்கும் மிக்ஸ்டு எக்கனாமியில். ஓகேங்களா, கவர்மெண்ட்டோட ரோல் என்ன அப்படின்னா இன்டர்னல் ரெகுலேஷன் ஒன்லி. கேபிட்டலிசமில் கம்ப்ளீட் இன்வால்வ்மெண்ட் கவர்மெண்ட்டோட தான் இருக்கும். சோஷியலிசமில் லிமிட்டட் ரோல் தான் வந்து கவர்மெண்ட் ரோல் இருக்கும் மிக்ஸ்டு எக்கனாமியில். ஓகேங்களா, இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்தவரையிலும் கேபிட்டலிசமில் அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும், ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும் சோஷியலிசமில், லெஸ் அன்ஈக்குவலாக இருக்கும் மிக்சடில். ஓகேங்களா, அன்ஈக்குவல்லையே லெஸ் அன்ஈக்குவல். ஓகேங்களா, அடுத்து வந்து நேச்சர் ஆஃப் என்டர்பிரைஸ். நேச்சர் ஆஃப் என்டர்பிரைஸ் எடுத்துக்கும் பொழுது ப்ரைவேட் என்டர்பிரைஸாக இருக்கும் கேபிட்டலிசமில், சோஷியலிசமில் கவர்மெண்ட் என்டர்பிரைஸாக இருக்கும், போத் ப்ரைவேட் அண்ட் ஸ்டேட் என்டர்பிரைஸாக இருக்கும் மிக்சடிசம். ஓகேங்களா, ஸோ எக்கனாமிக் ஃப்ரீடம் அப்படின்றது என்ன அப்படின்னம்னா கம்ப்ளீட் ஃப்ரீடம் அண்ட் லேக் ஆஃப் ஃப்ரீடம். ஓகேங்களா, ஸோ கேபிட்டலிசம் அப்படிங்கிறது வந்து எக்கனாமிக் ஃப்ரீடமில் எடுத்துக்கும் பொழுது கேபிட்டலிசம் அப்படிங்கிறதுல வந்து கம்ப்ளீட் எக்கனாமிக் ஃப்ரீடம் இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து எக்கனாமிக் ஃப்ரீடமே இருக்காது சோஷியலிசமில். இதில் வந்து லிமிட்டட் ஃப்ரீடம் இருக்கும் மிக்ஸ்டு எக்கனாமியில். மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கேபிட்டலிசமில் ரிச் பிகமிங் ரிச்சர் அண்ட் புவர் பிகமிங் புவர் அப்படிங்கிற மாதிரி கேபிட்டலிசம் மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து இன்இக்வாலிட்டி வந்து ப்ரொவைல் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஆனால் சோஷியலிசம் மாதிரியான கண்ட்ரியில் இன்எஃபிஷியன்சி வந்து ப்ரொவைல் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு ப்ராப்ளமே இன்இக்வாலிட்டி இன்எஃபிஷியன்சி ரெண்டுமே எதில் வந்துருச்சுன்னா மிக்ஸ்டு எக்கனாமியில் வந்துருச்சு. ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து கான்செப்ட் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் வந்து இருக்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் அண்ட் ஃபாலோ வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். வேரியபிள்ஸ் யூஸ்ட் இன் எக்கனாமிக் அனலைஸ் ஆர் கிளாஸ்ட் அஸ் ஸ்டாக் அண்ட் ஃப்ளோ. ஃபாலோ இல்லை ஃப்ளோ. ஓகேங்களா, ஸ்டாக் அண்ட் ஃப்ளோ அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. போத் ஸ்டாக் அண்ட் ஃப்ளோ வேரியபிள்ஸ் மே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வித் டைம். ரெண்டும் வந்து குறையலாம், டிக்ரீஸும் ஆகும்.
அதிகமும் ஆகலாம். ஓகேங்களா? ஸ்டாக் அப்படின்னா என்ன அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் கமாடிட்டி மெஷர்ட் அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் கமாடிட்டி இருக்கு அப்படின்னு மெஷர் பண்றது பேர் தான் ஸ்டாக். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல மணி சப்ளை, அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ், கேபிட்டல், இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஸ்டாக் வேரியபிள்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ ஃப்ளோ வேரியபிள்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா மெஷர்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், நேஷனல் இன்கம், இம்போர்ட்ஸு, எக்ஸ்போர்ட்டு, கன்சப்ஷன், ப்ரொடக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே வந்து ஃப்ளோ வேரியபிள்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக் மாடல்ஸ். A model is a simplified representation of real situation. ஒரு எக்கனாமிக் மாடல் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிளிஃபைடாக எக்கனாமிக் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறதா மாடல், எக்கனாமிக் மாடல். ஓகேங்களா? எக்கனாமிஸ்ட் யூஸ் மாடல்ஸ் டு டிஸ்கிரைப் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், their relationship and their behavior. A model அப்படிங்கிறது வந்து explanation of how the economy or part of the economy works அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? most economic models are built with the mathematics, graph and equations. So most economic models எல்லாமே mathematics, graph, equations and attempts to explain the relationship between the economic variables தான் இருக்கும். The commonly used economic models are demand supply மாடலும், circular flow மாடலும், ஸ்மித் மாடலும் தான் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இது வந்து நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாடல்ல connection between different sectors of the economy வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? It shows the flow of income, goods, service and factors of production between the economic agents such as firms, household, governments and nations. Plus circular flow analysis is the basis of national accounts and macroeconomics. 3 மாடல் இருக்கு சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம்ல. 2 செக்டார் மாடல், 3 செக்டார் மாடல், 4 செக்டார் மாடல்னு மூணு இருக்கு. ஓகேங்களா? 3 மாடல்ஸ் ஆஃப் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இருக்கு. ரெப்ரசன்டிங் த மேஜர் எக்கனாமிக் சிஸ்டத்தை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி. 2 செக்டார் மாடல்ல வந்து இட் இஸ் ஃபார் சிம்பிள் எக்கனாமி வித் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் ஃபிரம்ஸ். ஓகேங்களா? சிம்பிளான எக்கனாமி, ஹவுஸ் ஹோல்ட் ஃபிரம்ஸ் இருக்கக்கூடிய எக்கனாமிக்கு தான் இந்த 2 செக்டார் மாடல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இட் இஸ் ஃபார் மிக்ஸ்ட் அண்ட் க்ளோஸ்ட் எக்கானமி. ஓகேங்களா? மிக்ஸ்ட் எக்கனாமி, க்ளோஸ்ட் எக்கனாமி வித் ஹவுஸ் ஹோல்ட், ஃபிரம் அண்ட் கவர்மெண்ட் 3 இருந்துச்சுன்னா 3 செக்டார் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. 4 செக்டார் மாடல் அப்படின்னா இட் இஸ் ஃபார் ஓப்பன் எக்கனாமி வித் ஹவுஸ் ஹோல்ட், ஃபிரம்ஸ், கவர்மெண்ட் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட், எக்ஸ்டர்னல் செக்டார் இதெல்லாம் இருந்துச்சுன்னா 4 செக்டார் மாடல்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் 2 செக்டார் எக்கனாமியில பார்க்கும்பொழுது there are only 2 sectors, namely household sector and firm sector. Household sector அப்படின்னா the sole buyer of goods and service and the sole supplier of factor of production, that is land, labor, capital organization. It spends its entire income on the purchase of goods and service produced by the business sector. அப்போ household sector வந்து receives the income from the firm sector by providing the factors of production owned by it. ஓகேங்களா? ஸோ ஹவுஸ் ஹோல்ட் செக்டர் பொறுத்தவரையில். அடுத்தது ஃபிரம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபிரம் செக்டர் என்ன ஜெனரேட் பண்ணும் அப்படின்னா ரெவன்யூ பை செல்லிங் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு ஹவுஸ் ஹோல்டு செக்டர். ஓகேங்களா? ஸோ இட் ஹையர்ஸ் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் like land, labor, capital organizations owned by household sector. The firm sector sells the entire output to the household. ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர், ஹவுஸ் ஹோல்டு ஃப்ரம். ஓகேங்களா? வேஜ், ரெண்ட், டிவிடெண்ட்ஸ் இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இங்கே நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன் 2 செக்டார் எக்கனாமியில் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல் ஆர் ஈக்குவல் அண்ட் தேர் வில் பி சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கமும் சரி கூட்ஸும் சரி சர்க்குலராக வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? த அவுட்டர் சர்க்கிள் ரெப்ரசன்ஸ் அ ரியல் ஃப்ளோ அண்ட் த இன்னர் சர்க்கிள் ரெப்ரசன்ஸ் அ மானிட்டரி ஃப்ளோ. Real flow indicates a factor services flow from household sector to business sector and goods and services flow from business sector to household. ஓகேங்களா? vice versa. ஓகேங்களா? Basic identities of the 2 sector economy are as under. Y is equal to C plus I அப்படிங்கிறது. Y அப்படிங்கிறது income, C is a consumption, I is a investment. ஓகேங்களா? அடுத்து வந்து சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் எக்கனாமி, இந்த 3 செக்டர் எக்கனாமி. ஓகேங்களா? இப்போ கவர்மெண்ட்டும் இதில் வந்துருவாங்க. ஹவுஸ் ஹோல்ட், கவர்மெண்ட், ஃப்ரிம். இன்கம் இங்கே வந்து டாக்ஸஸ் போகும் கவர்மெண்ட்க்கு. சோஷியல் டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து இங்கே ஹவுஸ் ஹோல்டுக்கு வரும். கவர்மெண்ட் பர்ச்சேசஸ் வந்து இங்கே ஃப்ரிம்ஸுக்கு போகும். டாக்ஸஸ் வந்து ஃப்ரிம்ஸில் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும். ஓகேங்களா? இப்போ டொமஸ்டிக் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் நடக்கும். வேஜஸ், டிவிடெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட், ரெண்ட் எல்லாமே போகும்.
இருந்து இதுக்கு. ஸோ domestic circular flow of income and spending நடக்கும். In addition to the household and the firm, inclusion of government sector makes this model 3-sector model. Government levies taxes on the household and the firms, and the purchase of goods and service from the firm, and receives factor of production from the household sector. On the other hand, household also makes social transfers such as pension, release, subsidies to the household. Similarly, the government pays the firm for the purchase of goods and service. Flowcharts illustrate the 3-sector economic model. Okay, under the 3-sector model, income is obtained by adding the consumption expenditure, investment expenditure, and government expenditure. So CIG in சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது circular flow of income in the 4-sector economy. இதில் rest of the world, that is external sector உள்ள வந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அடிஷ்னலாக வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? இன் 4-sector economy, in addition to the household, firms and government, a 4th sector, namely external sector, is included. இப்போ ரியல் லைஃப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்லி 4-sector economy தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த மாடலில் வந்து 4 செக்டர்ஸ் இருப்பாங்க: ஹவுஸ்ஹோல்ட், ஃபிர்ம், கவர்மெண்ட், எக்ஸ்டர்னல் செக்டர்னு சொல்லிட்டு. எக்ஸ்டர்னல் செக்டரில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து ஆட் ஆகும்னு பார்த்தோம். ஓகேங்களா? So it is illustrated in the flow chart. 4-sector economy la expenditure for the entire economy include domestic expenditure and net exports. Therefore, y is equal to c plus I plus g plus x minus m. Net exports அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? x minus m அப்படிங்கிறது வந்து நெட் எக்ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா? சம்மரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டடீஸ் த பிஹேவியர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த எக்கனாமி எஸ் அ ஹோல். ஒரு எக்கனாமியோடைய ஹோலான பிஹேவியர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை படிக்கிறதா வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கவர்ஸ் த ஃபங்க்ஷனிங், பர்ஃபார்மன்ஸ் அண்ட் growth ஆஃப் அன் எக்கனாமி. இட் எக்ஸமைன்ஸ் த மேக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ் சச் அஸ் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், நேஷனல் இன்கம், இன்ஃப்ளேஷன், பிஸ்னஸ் சைக்கிள், பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி, disparity, investment, saving, capital formation, infrastructure development, banking, public finance, international trade, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், எக்ஸ்சேஞ்ச் ரேட், எக்கனாமிக் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? எக்கனாமிக் மாடல்ஸ் பேஸ்ட் ஆன் த எக்கனாமிக் வேரியபிள்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எக்கனாமி. இந்த எக்கனாமிக் வேரியபிள்ஸ் வச்சு நம்மளால எக்கனாமி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சர்க்குலர் ஃப்ளோ மாடல் ப்ரொவைட்ஸ் அ பேஸ் டு த அண்டர்ஸ்டாண்ட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் மேக்ரோ எக்கனாமி. சர்க்குலர் ஃப்ளோ மாடல் என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, மேக்ரோ எக்கனாமியோட ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து சர்க்குலர் ஃப்ளோ மாடல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? எக்கனாமி குட் பி கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம் சச் அஸ் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, சோஷியலிஸ்ட் எக்கனாமி, மிக்ஸ்டு எக்கனாமின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நவடேஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் 100% கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. 100% வந்து கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அண்ட் சோஷியலிஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டமாக பர்ஃபெக்ட்லி மிக்ஸ்டு எக்கனாமியை பார்க்கறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். இதில் வந்து இந்த இதை வந்து கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம். branches of subject economics is branches of the subject economics is branch என்ன அப்படின்னா மைக்ரோ அண்ட் மேக்ரோ. இந்த டேர்ம் மேக்ரோவை காயின் பண்ணது யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, மேக்ரோ அப்படின்னா லார்ஜ் அப்படின்னு பார்த்தோம். ஐ திங்க் இட்ஸ் ஜேஎம் கென்னிஸ். ஐ திங்க் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? மைக்ரோ மேக்ரோ. ஓகேங்களா? ஸோ இதை வந்து மேக்ரோ அப்படின்ற டேர்ம், மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ராக்னர் ஃபிஸ்க் அப்படிங்கிறவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, காயின் த டேர்ம் மைக்ரோ அண்ட் மேக்ரோ. ஸோ ராக்னர் ஃபிஸ்க். அப்போ ஜேஎம் கென்னிஸ் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இவர் வந்து மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு ஃபாதர் தானே தவிர அந்த டேர்மை காயின் பண்ணது வந்து ராக்னர் ஃபிஸ்க். ஓகேங்களா? பி கிளியர் இன் தட். ஸோ ராக்னர் ஃபிஸ்க் ஹூ இஸ் ரிகார்டட் as a father of modern macro economics அப்படின்னா இந்த இடத்துல யார் வருவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹியர் ஜேஎம் கென்னிஸ் வருவார். இங்கே ராக்னர் ஃபிஸ்க் வருவாங்க. மைக்ரோ அண்ட் மேக்ரோ பிரான்ச்சஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸில் மைக்ரோ அண்ட் மேக்ரோ. ஐடென்டிஃபை த அதர் நேம் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னம்னா
நேஷன். ஓகேங்களா? மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது வந்து ஸ்டடி ஆஃப் நேஷன். Macroeconomic deals with the aggregates such as, so it is called income theory. It's also known as income theory. Okay, keep in mind, macroeconomics வந்து also known as income theory அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. So macroeconomics வந்து study of macroeconomics is a study of macroeconomics is a study of economy as a whole. In other words, it deals with the aggregates. Yeah, it's not deals with the macroeconomics is not, it's not about nation. It's all about aggregates. Yeah. So economy consists of consumption sector, government sector, production sector, all the above. Yeah. Economic activities of an economy indicate the fundamental economic activities அப்படின்னம்னா production and consumption. Yeah, identify the necessities of economic policy அப்படின்னம்னா economic policy வந்து to achieve the growth எல்லாமே. அதே மாதிரி ஸ்டெடி இன்க்ரீஸ் இந்த ப்ரைஸ் லெவல் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டேஷ் இண்டிகேட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எம் அண்ட் கென்னிஸ் டு எக்கனாமி அப்படின்னா கென்னிஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ கென்னிஸ் ஹென்ஸ் இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப். Keynes offered an explanation for the depression and remained sold for unemployed. The Keynes is regarded as father of general theory of employment interest. I think it's about general theory or wealth of nation. Yeah? Please feel free to comment in the comment section. Identify the economic system where the only private அப்படின்னாக்க capitalist. The economic system represents equality in the distribution is father of capitalism யாருன்னு கேட்கு. So that is Adam Smith. Yeah? Country following capitalism அப்படின்னா America. So identify the father of socialism அப்படின்னாக்க Karl Marx. Economic system where the economic activities of a nation are done both by the public and private together அப்படின்னா mixed economy. Quantity of commodity accumulated at point of time is called I think it's a stock. Row variable I think income. Two sector மாடலில் வந்து எது இருக்கும் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு. Circular flow model that represents open economy. So four sector model, open economy, four sector model.
ஸோ 6th என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பி. 6th வந்து பி தான் ஆன்சர். ஸோ ஜென்ரல் தியரி தான். தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிமைனிங் எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.